ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் லேட் நைட்டில் சமைக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நைட் 7 மணி. தம்பிங்க பிறந்து ஒரு ஆஃப்டர் 6 மந்த்தில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபுட் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணப்பே வந்து டின்னர் சமைக்கிற டைமிங் வந்து ஈவினிங்காக மாறிடுச்சு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஆயிடுச்சு. மோஸ்ட்லி நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதே தான் தம்பிங்களுக்கும். அவங்களுக்குன்னு தனியாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ராகி கூழ் மட்டும்தான் அவங்களுக்குன்னு தனியாக சமைக்கிறது. மற்ற எல்லாமே நம்ம சாப்பிட்ற ரசம், பொரியல், குழம்பு தான். சப்போஸ் வந்து காரம் என்னைக்காவது ஒரு நாள் அதிகமாச்சுன்னா கொஞ்சம் குழம்பு கம்மியாக ஊற்றி தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம சாப்பிட்ற சேம் டிஷ்ஷை வந்து குழந்தைங்க சாப்பிட்டுச்சுங்க அப்படின்னு நிறைய ப்ளஸ் இருக்குது. ஒரே இதை சமைச்சிட்டா போதும், இல்லைன்னா அவங்களுக்குன்னு தனித்தனியாக சமைக்கணும். அதுவே ஒரு பெரிய வேலை மாதிரி நமக்கு ஆயிரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு காலி. ஸோ தம்பிங்களுக்கு ஒரு 6:30க்குலாம் ராகி கூழ் கலக்கி ஊட்டி விட்டாச்சு. எங்களுக்கு வந்து சேமியா தான். ஸோ அதான் பார்த்திங்கன்னா வினோ வந்ததுக்கப்புறம் பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டில் ஈவினிங் வந்து தம்பிங்களை யாராச்சும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த 10 மினிட்ஸ் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக டின்னர் ஒர்க்லாம் வந்து பண்ணிடுவேன். எங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட. இல்லைன்னா அப்புறம் வந்து சமைக்கவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் பெருசாகிறாங்களா, ஸோ பொறுமையாக கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு லெத்தாச்சிக்கு வந்துடுது. உங்கள் வீட்டில் நைட் டின்னர் சமைக்கிற டைம் என்ன, சாப்பிட்ற டைம் என்ன அப்படின்னு சொல்லி